ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 20, அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மானினால் மயங்கிய மன்னர், அதன் தொடர்ச்சி. மானை வளர்ப்பதில் பற்றுதல் கொண்ட பரதர் படிப்படியாக முழுமுதற் கடவுளின் மீதான தியானத்தை தவிர்த்தார். தன்னுணர்வு என்னும் மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்திலிருந்து அவரது கவனம் சிதறியது. தாழ்ந்த உயிரினங்களில் கோடிக்கணக்கான பிறவிகளை கடந்த பின்னரே ஓர் உயிர்வாளிக்கு மனித பிறவி கிட்டுவதாக வேதங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த ஜட உலகம் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடல் என்றும், மனித உடல் அக்கடலை கடப்பதற்கு ஏற்ற உறுதியான படகு என்றும் ஒப்பிடப்படுகின்றன. வேத நூல்களும் ஆன்மீக குருமார்களும் திறமையான படகோட்டிகள் என்றும், மனித உடலின் வசதிகள் படகினை விரும்பிய இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் தென்றல் காற்று என்றும் ஒப்பிடப்படுகின்றன. இவ்வெல்லா வசதிகளையும் வைத்துக் கொண்டு ஒருவன் தனது வாழ்வை தன்னுணர்விற்காக பயன்படுத்திக் கொள்ளாவிடில் அவன் ஆன்மீக தற்கொலை செய்து கொண்டவன் ஆவான். மேலும் விலங்கின் உடலில் மீண்டும் பிறவி எடுக்கும் அபாயத்திற்கு அவன் உள்ளாகிறான். இக்கருத்துக்களை எல்லாம் அறிந்திருந்த போதிலும் என்னிடம் தஞ்சமடைந்துள்ள இந்த மானை எப்படி என்னால் புறக்கணிக்க முடியும்? இது எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தாலும் இதனை நான் அலட்சியப்படுத்த முடியாது. என்னிடம் சரணடைந்த ஆதரவற்ற நபரை புறக்கணிப்பது பெருங்குற்றம் என்று பரதர் தன்னுள் நினைத்து கொண்டார். ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது பரதர் வழக்கம் போல பகவானை நினைப்பதற்கு பதிலாக மானை நினைக்க ஆரம்பித்தார். தியானம் செய்வதை நிறுத்திவிட்டு மான் எங்குள்ளது என்று சுற்றிலும் தேடி பார்த்தார். ஆனால் மானை காண முடியவில்லை. பணத்தை இழந்த கஞ்சனை போல் அவரது மனம் தவித்தது. ஆசனத்திலிருந்து எழுந்து தனது ஆசிரமம் முழுக்க தேடினார். ஆனால் அந்த மான் எங்கும் காணப்படவில்லை. எனது மான் எப்போது திரும்பி வரும்? எனது மான் புலிகளிடமிருந்தும் மற்ற விலங்குகளிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்குமா? எனது தோட்டத்தில் அது நடந்து செல்வதையும் பசுமையான புற்களை உண்பதையும் நான் எப்போது மீண்டும் காண்பேன் என்று பரதர் எண்ணினார். பகல் பொழுது தேய தொடங்கியது. மான் திரும்பி வரவில்லை. பரதர் கவலையில் மூழ்கினார். எனது மானை நாயோ நரியோ தின்றிருக்குமா? கொடிய பன்றிகளின் கூட்டத்தாலோ தனியாக திரியும் புலியினாலோ அது தாக்கப்பட்டிருக்குமா? சூரியன் இப்போது அஸ்தமித்துக் கொண்டுள்ளான். தனது தாயின் மரணத்திற்கு பிறகு என்னையே நம்பியிருந்த அந்த அப்பாவி மிருகம் இன்னும் திரும்பி வரவில்லையே. மிருதுவான இளம் கொம்புகளை வைத்து தன்னுடன் அந்த மான் எவ்வாறு விளையாடும் என்பதை பரதர் நினைவு கூர்ந்தார். சில நேரங்களில் பரதரின் வழிபாட்டையோ தியானத்தையோ அந்த மான் இடையூறு செய்யும். அப்போது அவர் எரிச்சல் அடைவது போல நடித்து அதனை விரட்டுவார். அதனால் அச்சம் கொண்டு அது உடனடியாக சற்று தொலைவில் சென்று அமைதியாக அமர்ந்து கொள்ளும். இவை எல்லாவற்றையும் அவர் நினைத்து பார்த்தார். எனது மான் சின்னஞ்சிறு இளவரசன் போன்றவன். அவன் எப்போது திரும்பி வருவான்? எப்போது அவன் எனது புண்பட்ட நெஞ்சத்திற்கு அமைதியை தருவான்? தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் மானின் காலடி தடங்களை வைத்து அதனை தேடி நிலவொளியில் புறப்பட்டார். இந்த மான் எனக்கு மிகவும் பிரியமானது என்பதால் எனது சொந்த மகனை இழந்து விட்டது போல நான் வருந்துகிறேன். பிரிவு என்னும் தகிக்கும் காய்ச்சலால் கொழுந்துவிட்டு எரியும் காட்டின் நடுவில் இருப்பது போல உணர்கிறேன். துயரத்தால் என் மனம் தீப்பற்றி எரிகிறது என்று ஒரு பித்தனை போல அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அபாயகரமான காட்டுப்பாதையில் பரதர் இழந்த மானை கவலையுடன் தேடிச் சென்ற போது திடீரென்று கீழே விழுந்து பலத்த காயமுற்றார். மரணப்படுக்கையில் வீழ்ந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த அந்த மான் அவருக்கு முன்பாக தோன்றியது. பரதரின் அருகில் ஒரு பாசமுள்ள மகனை போல அமர்ந்து அவரை உற்று நோக்கியது. இவ்வாறாக மரண தருவாயில் மன்னரின் மனம் மானின் மீது முற்றிலும் மூழ்கியது. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான் என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து 8.6 அறிவோம். மன்னர் பரதர் மானாக பிறத்தல். மன்னர் பரதர் தனது அடுத்த பிறவியில் ஒரு மானின் உடலினுள் பிரவேசித்தார். உயிர்வாளிகள் தமது முந்தைய பிறவியினை பெரும்பாலும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அது இயலாத காரியம். இருப்பினும் தான் அடைந்த ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணத்தினால் மன்னர் பரதர் மானின் உடலில் இருந்த போதிலும் தான் அவ்வுடலில் பிறந்ததற்கான காரணத்தை அறிந்திருந்தார். நான் எவ்வளவு முட்டாளாக இருந்து விட்டேன். தன்னுணர்வு பாதையிலிருந்து விழுந்து விட்டேனே. குடும்பத்தினரையும் தேசத்தையும் துறந்து தியானம் செய்வதற்காக வனத்தில் புனிதமான ஒரு தனியிடத்திற்கு சென்று அகிலத்தின் பகவானை எப்போதும் தியானித்து வந்தேன். ஆனால் எனது முட்டாள்தனத்தால் ஒரு மானின் மீது பற்று வைத்தேன்.
அப்பற்றுதலால் இவ்வுடலை பெற்றுள்ளேன். என்னுடைய தற்போதைய நிலைக்கு என்னை தவிர வேறு யாரையும் நான் பழிக்க முடியாது என்று அவர் வருந்த தொடங்கினார். மானாக இருந்த போதிலும் மதிப்பு வாய்ந்த நட்பாடத்தை கற்றுக்கொண்டதால் பரதர் தன்னுணர்வு பாதையில் தொடர்ந்து முன்னேறினார். அனைத்து பௌதிக பற்றுதல்களில் இருந்தும் விடுபட தொடங்கினார். சாறு நிறைந்த பசுமையான புற்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தனது கிளை கொம்புகள் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பது குறித்து துளியும் கண்டுகொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து இதர மான்களின் சங்கத்தை தவிர்த்தார். தான் பிறந்த காலாஞ்சர மலைப்பகுதியில் தனது தாயை துறந்தார். முற்பிறவியில் தியானத்தினை பயிற்சி செய்த புலக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். இம்முறை பரமபுருஷ பகவானை ஒருபோதும் மறக்க கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார். மிகச்சிறந்த முனிவர்களும் சாதுக்களும் வசித்த குடில்களுக்கு அருகில் தங்கினர். பௌதீகவாதிகளுடனான எல்லா தொடர்புகளையும் தவிர்த்து உலர்ந்த இலைகளை மட்டும் உட்கொண்டு எளிமையாக வாழ்ந்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எல்லா அறிவிற்கும் தோற்றுவாய். அவரே எல்லா உயிர்வாணிகளின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா. அவர் அழகாகவும் அனைவரையும் வசீகரிப்பவராகவும் உள்ளார். அவரது தெய்வீகமான அன்பு தொண்டில் நான் நித்தியமாக ஈடுபட்டிருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு தலை வணங்கியபடி நான் இந்த உடலை விட்டு வெளியேறுகிறேன் என்ற பிரார்த்தனையை மரண நேரம் வந்தபோது மானின் உடலில் இருந்து பரதர் முன்வைத்தார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான ஜட பரதரின் வாழ்க்கை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.